கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க திருமணமான நாள் இருந்து அவங்க இறக்குற வரல மனைவி கூட இருக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு தம்பதி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்து பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு திருமணமாகி 60 ஆண்டுகள் ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒன்றாவே இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறாங்களா நரகத்துக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட விளக்கம். இந்த கணவன் மனைவி இருவருமே ஒரே நேரத்தில் மரணித்ததுனால பிரம்மாத்மா இவங்களோட ஆன்மா அந்த பூலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்னென்ன நன்மைகள் செஞ்சுக்கிறாங்க என்னென்ன தீமைகள் செஞ்சுருக்காங்கன்னு இவங்களுடைய தலையெழுத்தை புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தாத்தாவும் பாட்டியும் யார் அவங்கள நம்பி வந்தாலும் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறத இல்லைங்காமல் கொடுத்து அனுப்புறது வழக்கமாக வச்சுருந்துக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆன்மாவை அந்த பிரம்மாத்மா சொர்க்கத்தில் சேர்த்துக்கிறாரு. இந்த தாத்தாவும் பாட்டியும் ஒரு வழியாக சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க, 2 பேருமே ஜோடியாக. அங்கே போன உடனே இந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்குது ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தனியாக ஒரு அறையும் ஒதுக்கி தராரு பிரம்மாத்மா. அங்கே உடனே பார்த்தீங்கன்னா தாத்தா பிரம்மாத்மாவை பார்த்து கேட்குறாரு, ஏங்க எங்கள் 2 பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய அறையை ஒதுக்கி தரீங்களே, இதுக்கெல்லாம் எவ்வளோ வாடகை கேட்பீங்க அப்படின்னு பிரம்மாத்மா கிட்ட நம்ம தாத்தா கேட்டுக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாத்மா, ஐயா நீங்கள் இங்கே இருக்கிற வரல நீங்கள் ஃப்ரீ தான், எல்லாமே வாடகைலாம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு தாத்தாவும் பாட்டியும் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மற்றொரு அறையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்டான அனைத்து பொருட்களுமே சும்மா குடோன் வழியாக அடுக்கி வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆன்மாலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாத்தா இன்னொருத்தர்கிட்ட அங்கே கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஏங்க இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்கய்யா எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் எது வேணுமோ பிடிச்சதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா மறுபடியுமே, சரிங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்றது சரிதான், இதுக்கு எவ்வளோ காசு வாங்குவாங்க அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இலவசம் தாங்க, நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தாத்தா ஒரு இனிப்பு பிரியர், அதாவது லட்டுன்னா விரும்பி சாப்பிடுவார். மெல்லமாக அந்த அடுக்கி வச்சுக்கிற சமையலறைக்கிட்ட போய் ஒரு லட்டை எடுத்து வாயில் போகிறதுக்கு தாத்தா போகிறாரு. உடனே கூட இருந்த தாத்தாவோட மனைவி பார்த்திங்கன்னா அந்த லட்டை பிடுங்கிடுறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கம்முன்னு இருங்க, கண்டது கழுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பிரம்மாத்மா அந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க இவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, லட்டு சாப்பிட போனார், அதனால தான் லட்டை வாங்கினேன் அப்படின்னு பிரம்மாத்மா கிட்ட இந்த பாட்டி சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாத்மா சிரித்தபடியே சொன்னார், அம்மா நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு வந்துக்கிறீங்க, இனிமேலும் உங்கள் 2 பேர்த்துக்கும் இறப்புங்கிறதே கிடையாது, அதனால் அவருக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரம்மாத்மா. உடனே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு செமையான கோவம் வந்துருச்சுங்க. அடி பாவி, காரியத்தையே கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி பாட்டியை சத்தம் போட்டுக்கிறாரு. ஏன் என்ன பண்ணினேன் நான் அப்படின்னு தாத்தாட்ட பாட்டி கேட்கும்போது, நீ பத்திய சாப்பாடு போடுறேன்னு என்னை பூலோகத்திலே இருக்க வச்சுட்ட, என்னைய 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டது கலதெல்லாம் திங்க விட்டுருந்தீங்கன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு நீட்டாக ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரே வாக்குவாதம். இதை பார்த்துட்டு இருந்த பிரம்மாத்மா அமைதியாக சரி கணவன் மனைவி பேசிட்டு போகிறாங்கன்னு ஒதுங்கி போயிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். நீங்கள் என்னென்ன தீமை உயிரோடு இருக்கிற வரல இந்த பூமியில் செய்கிறீங்களோ அது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் உங்களுடைய வாரிசுகளையும் பாதிக்கும். ஏன்னா நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறாரு, கடவுள்னு, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நம்ம இன்னைக்கு செஞ்சிடலாம், நம்ம செய்கிறது யாருக்கு தெரிய போகுது, உயிர் இல்லாத போது என்ன நடந்தால் என்ன அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காதுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ நன்மை செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது. எவ்வளோ தீமை செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கும் கெட்டது, உங்கள் குடும்பத்திற்குமே கெட்டது.